சிறுகடிக்க ஆசை சரியில்லை. டுடே எபிசோடில் நம்ம சீதா இருந்துட்டு இவங்களோட எந்த உறவும் எனக்கு வேண்டாம், என் புருஷனை அசிங்கப்படுத்தினவங்க கூட எனக்கு என்ன பேச்சு இருக்கு, எனக்கு என்ன உறவு அப்படின்னு சொல்லிட்டு சீதா இருந்துட்டு இனிமேல் எனக்கு யாருமே தேவையில்லைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. நான் நினச்ச மாதிரி எல்லாமே நடந்துருச்சு. அந்த அருண் வந்து அவனுடைய வேலையை காட்டிட்டான் போல இருக்கு. அதனால தான் சீதா இப்படியெல்லாம் பேசிட்டு போகுது, நீ எதுவும் பெருசாக எடுத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து இருந்துட்டு மீனாவை சமாதானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவள் தான் அப்படி பேசுகிறான், நீயாவது கொஞ்சம் அமைதியாக இருக்கலாம்ல மீனா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா இருந்துட்டு மீனா கிட்ட சொல்லவும், பார்த்தீங்கல்ல ஏற்கனவே போனதாட்டி என்ன நடந்ததோ அதே தான் இப்போவும் நடந்திருக்கு. அவள் தான் புரிஞ்சிக்காம அவள் புருஷன் பேசுகிறது தான் எல்லா விதத்துலேயும் சரின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு அவள் கிளம்பி போயிட்டே இருக்கா. என்னென்னமா பண்ண சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சந்திரா கிட்ட வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக சந்திரா இருந்துட்டு முத்துக்கிட்ட போயிட்டு, சீதா அப்படி பேசினதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன் மாப்பிள்ள, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. என்னத்தை நீங்கள் போய் எங்கிட்ட போய் மன்னிப்பெல்லாம் கேட்டுட்ருக்கீங்க? சீதா நம்ம வீட்டு பொண்ணு. அந்த அருண் இவன் சீதா மேலே வச்சிருக்கிறத பாசத்தை வச்சு நம்மளை எல்லாரையும் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அந்த அருணை பற்றி சீதா முழுசாக தெரிஞ்சுக்க தான் போகிறா. நீங்கள் விடுங்க அத்தை, பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி நம்ம முத்து வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிறிஷை கூட்டிகிட்டு போகிறதுக்காக முத்துவும் மீனாவும் ஸ்கூலுக்கு வராங்க. ஆல்ரெடி ஸ்கூல்ல இருந்து மனோஜ்க்கு வந்து ஃபோன் பண்ணிகிட்ருக்காங்க. ஏற்கனவே மனோஜ் வந்து நிறைய டீலர்ஸ் எல்லாம் பார்க்கணும், அந்த கிளைண்ட்டோட எல்லா டீட்டெயில்ஸும் நமக்கு வேணும், வேலைலாம் எப்படி போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு வேலையை பற்றி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் கிறிஷோட ஸ்கூல்லேருந்து ஃபோன் பண்ணி, கிறிஷ் எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கான், அதனால் அவனுக்கு நாங்கள் சர்டிஃபிகேட் ஒன்று தரலான் இருக்கோம். ஆனால் கிறிஷை வந்து கேட்டதுக்கு கிறிஷ் உங்ககிட்டே இருந்து தான் சர்டிஃபிகேட்டே வாங்கவுன்னு சொல்கிறான். நீங்கள் கண்டிப்பாக ஸ்கூலுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எங்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கணுமா? எதுக்காக எங்கிட்ட வாங்கணும்? அதெல்லாம் எங்களுக்கு தெரியல சார். அவன் உங்ககிட்ட வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்றான், அதனால் நீங்கள் தான் வந்து உங்கள் கையால் கிறிஷ்க்கு வந்து அந்த சர்டிஃபிகேட்டை தரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே நம்ம ஜீவா இருந்துட்டு, நீங்கள் எப்படி சார் போய் அந்த பையன் சர்டிஃபிகேட் தரணும், அந்த பையன் எப்படி உங்கள் கையில் வாங்கணும்னு ஆசைப்படுவான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம ரோகிணி இருந்துட்டு, மனோஜ் நீ நம்ம வீட்டில் நல்லா படிச்சிருக்க, அதனால தான் கிறிஷ் வந்து உன் கையால் அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கணும்னு நினைக்கிறான், அவன் ஆசைப்படுறதுலேயும் தப்பு இல்லைல்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக சார் அப்படியெல்லாம் மட்டும் சொல்லி ஏமாந்துடாதீங்க, அதுக்கப்புறம் இதுதான் டைமு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசுலையும் இடம் பிடிச்சி நிரந்தரமாக அந்த வீட்டில் இருக்கிறது கூட அவன் பிளான் போடலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ரோகிணி இதை கேட்டோன்னே ரொம்பவே கோவப்பட்டு, இது எங்களுடைய பர்சனல் விஷயம், நீ இதில் தலையிடாத, ஒன்று ஒர்க் விஷயமா அதை மட்டும் பேசு அப்படின்ற மாதிரி ரோகிணி வந்து ஜீவாவை சத்தம் போட்டு விட்டுறாங்க. சி ஜீவா இருந்துட்டு சாரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. மனோஜ் இருந்துட்டு சரிவா நம்ம கிளம்பலாம், இவ யார் நம்ம பர்சனல் விஷயத்துலலாம் தலையிறதுக்கு, கிறிஷை பார்க்குறதுக்காக போகலாவா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே நம்ம முத்துவும் மீனாவும் ஆல்ரெடி வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. மனோஜையும் ரோகிணியும் பார்த்தோன்னே, நீ எதுக்கடா இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஸ்கூல்லேருந்து ஃபோன் பண்ணாங்க, கிறிஷ் ஏதோ எல்லாத்துலேயும் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கானா, அதனால் அவனுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்க போகிறாங்களாம், அது என் கையால் தான் அவன் வாங்குவனு ரொம்ப பிடிவாதமாக இருக்கானா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்ன உன் கையாலையா? இங்கே பாரு அதெல்லாம் வாய்ப்பே இல்லை, அவங்க தான் சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக அவனுக்கே தெரிஞ்சிருக்கு நான் தான் நல்லா படித்த பையன்னு, அதனால தான் அவன் என் கையால் வாங்கணும்னு ஆசைப்பட்றான் போல இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. முத்துவர் ரொம்பவே மட்டம் தட்டி பேசுகிறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் அவங்க தானே வர சொன்னாங்க, அவங்களே போய் கூட்டிக்கிட்டு வரட்டும், நீங்கள் எதையும் பெருசாக எடுத்துக்காதீங்க, நீங்கள் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா இருந்துட்டு முத்துவை வந்து சமாதானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக இவன் மாறிட்டானா இல்லை கிறிஷ் வந்து இவனுக்கு ஏற்ற மாதிரி கிறிஷ் வந்து மாறிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு முத்து ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷை வந்து வந்த உடனே வா கிறிஷ் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனால் நம்ம ரோகிணி இருந்துட்டு கிறிஷு அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்துக்கிறாங்க. மீனா இருந்துட்டு சரி வாங்க கிறிஷு அவங்களோட போகணுன்னு ஆசைப்பட்றான், அவங்களோடவே போகட்டும் அப்படின்ற மாதிரி நம்ம மீனாவும் ஒரு பக்கம் சொல்லி விட்டுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மீனா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதுக்காக தாங்க சொன்னேன்,
கிறிஷ் வந்து இப்போ அவன் மனசில் என்ன இருக்குன்னு தெரியாது. நம்ம முறைப்படி நம்ம தத்தையும் எடுத்துக்க முடியாது. இதுக்காக தான் நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி நம்ம மீனா வந்து ஒரு பக்கம் முத்துவை வந்து சமாதானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. புரியுது மீனா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் மீனாவும் அங்கேருந்து நேராக வீட்டுக்கு போகிறாங்க. ஆல்ரெடி நம்ம ரோகிணியும் மனோஜும் இருந்துட்டு கிறிஷை கூட்டிக்கிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா விஜயா வந்து பயங்கரமாக சத்தம் போட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. நீ எதுக்காக இவனை கூட்டிகிட்டு வந்த? இவனை கூட்டிகிட்டு வர, இவனை பார்த்துக்க ஏற்கனவே ஆள் இருக்குல்ல, அது பத்தலையா? இப்போ நீ வேற இவன் கூட போயிட்டுருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் ஒரு பக்கம் சத்தம் போட்டுட்ருக்காங்க. கிறிஷ் வந்து எல்லா சப்ஜெக்ட்லேயும் 100 மார்க் எடுத்து பாஸ் பண்ணியிருக்கான். என் கையால் தான் அவன் சர்டிஃபிகேட் வாங்கணும்னு ஆசைப்பட்டானா, அதனால் ஸ்கூல்லேருந்து ஃபோன் பண்ணாங்க. நான் தான் போயிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி நம்ம மனோஜ் வந்து சொல்லிடுறாங்க. இவன் எதுக்காக உன் கையால் சர்டிஃபிகேட் வாங்கணும், அதுக்கு என்ன அவசியம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜயா ஒரு பக்கம் ரொம்பவே குழம்பி போய் இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு தடவை இந்த மாதிரி நடக்கவே கூடாது. யாரை கேட்டு நீ ஸ்கூலுக்கு போன, இவன் இதுக்கு உன் கையால் வாங்கணும்னு சொல்லிட்டு விஜய் வந்து சத்தம் போட்டுட்ருக்கோம். அண்ணாமலை எந்திரிச்சு வந்துடுறாங்க. வீட்டில் நிம்மதியாக தூங்க கூட முடியல, உனக்கு என்னதான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு விஜயாவை பிடிச்சி அண்ணாமலை வந்து திட்டிகிட்டு இருக்காங்க. என்ன வேணால் இருந்துட்டு போட்டுமே, உனக்கு என்ன பிரச்சனை? கிருஷி யார் கூட பேசணும் பேசக்கூடாது, நீங்களாம் முடிவெடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி பிடிச்சி திட்டி விட்டுறாங்க. அதுக்கு அடுத்ததான் நம்ம ரவி வீட்டுக்கு வந்துடுறாங்க. ரவியை பார்த்தோன்னே எல்லாரும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ரவி வந்து கையில் அந்த கப்பு வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. நீ தான் ஜெயிப்பண்ணி எங்கள் எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. எல்லாருக்கும் கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யார் யாருக்கு என்னென்ன கிஃப்ட்டோ அது எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ரோகிணிக்கும் ஒரு ஹேண்ட்பேக் வாங்குறாங்க. மீனாவுக்கும் ஒரு ஹேண்ட்பேக் வாங்கி கொடுக்குறாங்க. விஜயா இருந்துட்டு மீனாவதை பார்த்த உடனே இவ பூ கட்டுறதுக்கு தானே போகிறா, இவளுக்கு எதுக்கு ஹேண்ட்பேக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நக்கலை வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. உனக்கு என்ன பிரச்சனை? அம்மா நீங்கள் கூட தான் எதுக்காக வெளியில் போகிறீங்க? போகும்போது தூக்கிட்டு தானே போகிறீங்க. நீங்கள் என்ன கலெக்டர் ஆஃபீஸில் கையெழுத்து போடவா போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து ரொம்பவே போல்டு கொடுத்துட்றாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ருதி இருந்துட்டு என்ன எனக்காக இவ்வளோ தான் வாங்கிட்டு வந்திருக்கியா? என்ன இது இவ்வளோ துணி போட்டிருக்க? இது எல்லாத்தையுமே வாஷ் பண்ணணுமா? ஆமாம் ஆமாம், இது எல்லாத்தையுமே வாஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பொருளாக எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதில் நம்ம நீத்துவோட ட்ரெஸ்ஸும் இருக்குது. அதை பார்த்த உடனே ஸ்ருதி இருந்துட்டு நீ எப்போ லேடிஸ் ட்ரெஸ் எல்லாம் போட ஆரம்பிச்ச? இது என்னோடது இல்லை, நீத்துவோடது. ட்ரெஸ் மாறிடுச்சு போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னு ஸ்ருதி ரொம்பவே கோவப்படுறாங்க. அதோடு இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி சிறகடிக்க ஆசையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.